ஹாய்டா பப்ளீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுமே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம இன்னைக்கு ஜேகேவோட பேட் பாய் சீனியர் லவ்ஸ் மீ லைக் டூ ஷார்ட் லைக் வந்து ஒன் ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 3 பார்ட்ஸ் வந்து இதை போடலான்னு வச்சுருந்தேன். ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்திருப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டு லைக் 2 வீக்ஸ் ஆகிருச்சு ஃபஸ்ட்டு பார்ட் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா லைக் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரியை என்கிட்ட கேட்குறீங்களோ அந்த மாதிரியே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி டெலகிராம்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் போடுவேன். அதுவும் என்னோட இன்னொரு டெலகிராம் அக்கௌண்ட்டு அதில் வந்து நான் போடுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் வந்து ஒன்லி வீமின் குக் மட்டும்தான் போடுவேன். அண்ட் என்னோட மூன் ஃபேரி சேனலில் வந்து ஹயாங் லைன்ஸுக்கு போடுவேன். அண்ட் வந்து OT7 ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் வந்து எனக்கு என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலில் வந்து போடுவேன். அதோட 2 லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு தாராளமாக வந்து என்னோடய சேனலில் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையா, லைக் வந்து இது இன்னமும் வந்து இந்த சீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்று தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்தி இருந்திருப்பேன் அப்படின்னா, ஜங்குக் வந்து நிலாவை ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு கிளாஸ் ரூம்குள்ள, அதாவது அந்த அந்த சைடு யாருமே வரமாட்டாங்க, ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் ரூம்னு வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணாத ஒரு கிளாஸ் ரூமு அங்கே தான் வந்து இழுத்துட்டு போய் டோரெல்லாம் லாக் பண்ணி இப்போ வந்து செவத்தோரமாக வந்து பின் பண்ணி இருந்திருப்பாரு. அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். இப்போ நம்ம அதுலேருந்து தான் கன்டினியூ பண்ண போகிறோம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஹாட்டாக தான் இருக்கும். பிகினிங்கே ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா, நான் இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பாருங்கள், நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், ஓகேவா? நான் இப்போவே சொல்லிடுறேன், ஹாட்டான சீன் ஸ்டார்டிங்லேயே வரும். ஸோ மஸ்ட் ஹெட்செட், ஓகேவாடா? ஸோ நம்ம இப்போ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதை பாரு ஜங்கு, கையெடு, எதுக்கு அங்கே வைக்கிறேன், கையெடு. ஜங்குக்கோட ஹேண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். இப்போ அது அப்படியே ட்ராவல் உங்களோட செஸ்ட்டில் தான் அவர் வந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணுறாரு. என்னடி இது ரொம்ப சின்னதாக இருக்குது? இல்லை நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால அந்த மாதிரி சின்னதாக தெரியுதா, இல்லை உண்மையிலேயே அந்த சைஸு சின்னதாக தான் இருக்கா? என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கையை விடுடா. முடியாதுடி, முடியவே முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை மாமான்னு சொல்லுவேன்? உனக்கு மாமா நான் தாண்டி, அவன் கிடையாது. அவனை மாமான்னு சொன்ன வாயை நான் எப்படி சும்மா விடுவேன்? சும்மா விட்டா அது ரொம்பவே தப்பாகிடும். செம்ம டீப்பாக ஜங்குக் வந்து நிலாவை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிலாவா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஜங்குக் வந்து நிலாவோட ஹேண்ட்ஸை வந்து 2 ஹேண்டையுமே அவரோட ஒரு ஹேண்டால் நிலாவோட ஹெட்டு மேலே வந்து பின் பண்ணியிருந்திருப்பாரு. ரொம்ப க்ளோஸாக தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. லைக் வந்து பஸ்ஸை போட்டு ஒட்டின மாதிரி தான் வந்து ஜங்குக் நிலா மேலே அவ்வளோ இதாக வந்து லீன் ஆகிட்டுருக்காரு. லைக் நிலா நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நெளிஞ்சிட்டே இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, நிலாக்கே தெரியாமல் அவங்களோட பாடி ஜங்குக்கில் செம்மையாக வந்து ரஃப் ஆகிட்டுருக்கு. அவங்க நெளிஞ்சிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா நிலா இப்படி நெளிய அவருக்கு வந்து நிலாவோட பாடி நல்லா ஃபீல் ஆகுது. அவருக்கு அப்படியே ஹார்ட் ஆகுது. அவர் அப்படியே அந்த கிஸ் அப்படியே ரொம்ப டீப்பாக வந்து போகுது. எனக்கு வந்து அவர் டங்க்கு விட்டு நிலாவோட மவுத்தில் டங்க்கு விட்டு அவரோட டங்க் அப்படியே வந்து நிலா மவுத்து செம்மையாக எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அவரோட கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகி கடிக்குது. கடிக்காத என்ன பண்றது, விட எனக்கு பயமா இருக்கு சங்கு வேண்டாம். நீ ஜங்குக்குன்னு சொல்லக்கூடாதுடி.
மாமா மாமா சொல்லு. உன்னை மட்டும் அப்படியே கூப்பிட்டல, என்ன கூப்பிடுறி. மாமா 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 சொல்றி. ப்ளீஸ் ப்ளீஸ். மாமா மாமா வேண்டாம் மாமா. மாமா 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 வேண்டாம். இதெல்லாம் இதெல்லாம் தப்பு தப்பு பண்ணக்கூடாது மாமா. வேண்டாம் மாமா. வேணுமே, எனக்கு வேணுமேடி. அப்படியே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நிலாவோட ஷர்ட்டை ஃபுல்லாக அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. லைக் நீங்கள் இன்னொருசோடு தானே இருக்கீங்க, முன்னாடி இது பெருசாக இருக்குன்னு பார்த்தா சின்னதாக இருக்குது. தொடும்போது சின்னதாக தெரிஞ்சிச்சு. சரி ஏதோ மறைச்சிட்டு இருக்கே போலன்ட்டு பார்த்தா என்னடி இது தம்மாத்துண்டு இருக்கு. ஆ ச்சீ, என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற. ஏய், என் பொண்டாட்டியோட உடம்பை பற்றி நான் தாண்டி பேசுவேன், வேற எவன்டி பேச முடியும்? தோப்பர் என்னடி இவ்வளோ சின்னதாக இருக்குது, ரசகுல்லா மாதிரி. இதெல்லாம் அப்படியே பெருசாக்கி ஆரஞ்சு சைஸில் இருக்க வேண்டாம். நீ கவலைப்படாத மாமா, டெய்லியும் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், பெருசாயிரும். ஏய் என்னடா பேசுற, கையை விடுறா. நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க நிலா. கையை தானே விடணும், விட்டுறேன் பொண்டாட்டி, நீ கேட்டு விடாம இருப்பானா. ஜங்குக்கு வந்து உங்களோட ஸ்கர்ட்டுக்குள்ளார தான் வந்து அவர் கை போகுது. லைக் வந்து உங்களோட இன்னர்ஸ் லைக் பேண்டிஸ் போட்டிருப்பீங்களா, அதுக்குள்ளார தான் வந்து கை அவருக்கு போகுது. ஏய் என்ன பண்ற, கையெடு. நீ தானடி கையை விட்ட சொன்ன, அதான் கையை விட்டுற உனக்குள்ளார. அப்படி பண்ணாத ஜங்கு. எது ஜங்குக்கா? ஜங்குக்கா மாமா கைடு கை. ஜங்குக்கு வந்து லைக் அப்படியே உங்களை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து 2 உள்ளார போகுது. அப்படியே வந்து அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து கேர்ள்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு முடியல, ரொம்ப வந்து உங்களுக்கு இதாகுது. லைக் வந்து அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ள விட்டு விட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப இதாகுது. லைக் அவரோட 3rd ஃபிங்கர் உள்ளார போது உங்களுக்கு பெயின் ஆகுது. வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்ன வெற்றி ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இனிமேல் பக்கத்தில் உங்ககிட்ட வரவே மாட்டேன் ப்ளீஸ். வலிக்குது ப்ளீஸ், எனக்கு வலிக்குது மாமா. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து அன்கட்சினா டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராமில் போய் பார்த்துங்களா ப்ளீஸ். இப்போ அப்படியே வந்து நீங்கள் அந்த அந்த கிளாஸ் ரூமில் சேர் மேலே தான் வந்து ஜங்குக் அந்த உட்கார்ற சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் உங்களை படுக்க வச்சுட்டு இப்போ அவர் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்ருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே முடியலை. எப்படி செம்மையாக இருக்குது தெரியுமா, செம்ம கட்டடி. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் இப்போ எதுக்குடி அழுற, எதுக்குடி அழுற, ஏன் இப்படி பண்ண, என் வீட்டிலலாம் தெரிஞ்சு என்னவாக தெரியுமா, என்ன கொண்டு போட்டுருவாங்க, ஏன் இப்படி பண்ண. ஏய் வாய மூடுறி. என்ன அப்படி பண்ணிட்டு விட்டு போயிடுவேன்னு நினச்சியா? நீ என்னோட பொண்டாட்டிடி, என்னோட பொண்டாட்டிய அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். சும்மா வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு சுத்தமா நீ இந்த மாதிரி பண்ணது பிடிக்கவே இல்லை. ஓஹோ, பிடிக்காம தான் நீ அப்படி மாமா மாமா அப்படின்னு கத்துனியா? வாய மூடுடா. ஏய் இத பாரு, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், புரியுதா? அவனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படி பத்தி விட வழி தெரியுமா? அதுவும் மாமா மாமான்னு கூப்பிடுறான், எனக்கு அப்படியே எப்படி ஆகுது தெரியுமா? அக்கா புருஷனா மாமனை கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட முடியும்? அண்ணா நான் கூப்பிட முடியும்? பொறுக்கி அடிக்கிறீங்க நீங்க ஜங்குக்க. எது அக்கா புருஷனா? ஆமாண்டா, அவரு என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அப்படியா? ஆமாண்டா. பொறுக்கி பொறுக்கி ஏன்டா இப்படி பண்ண? அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் 2 ஹேண்டையும் வந்து பின் பண்ணிட்டு அப்படியே செம்ம டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு அகெயின் ரஃபா. ஐயோ பொண்டாட்டி, இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கு. உனக்கு நிம்மதியாக இருக்கு, எனக்கு தண்டாக வலிக்குது. எருமா மாடு எந்திரிச்சு தோலாடா. எனக்கு எப்படிலாம் வலிக்குது தெரியுமா? கீழெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா?
அச்சோ! பொண்டாட்டிக்கு அவ்ளோ வலிக்குதா? அச்சச்சோ! சரி, சரி, சரி. கவலைப்படாத. நான் உனக்கு டேப்லெட் வாங்கி தரேன். ஒண்ணும் வேண்டாம். பொறுக்கி ஏய் சரிடி, சரிடி. உன் அக்கா புருஷன் எனக்கு எப்படிடி தெரியும்? ஆ? நீ அவன மாமன் கூப்பிட்டது எனக்கு அவ்ளோ காண்டாச்சு. அது மட்டும் இல்லாம அவன் கூட வண்டியில வேற வர. எப்பவுமே சைக்கிள்ல தானே வருவ. அப்ப எதுக்குடி அவன் கூட வந்த? வந்தா என்ன? நான் வந்தா உனக்கு என்ன இப்போ? ஏய் நீ என்னோட பொண்டாட்டி. நீ கூட மட்டும்தான் வரணும். புரியுதா? இனிமே இந்த மாதிரி அவங்க கூட வர இத பாரு. அவர் என் அக்கா புருஷன். அவர் வந்து ட்ராப் பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் இத பாருடி. ஒண்ணு சைக்கிள்ல வா, இல்ல உங்க அப்பன் கூட வா. இல்லாம அவன் அக்கம் புருஷன் கூட வர்றேன்ல வண்டியில வந்துட்டு இருக்காத. வந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ பண்ண பாத்தியா பனிஷ்மெண்ட், அதை விட அதிகமா அடுத்த தடவை பண்ண. புரியுதா? செல்லாக்குட்டி, இங்கே நீ படுத்துட்டு இருப்பியா? நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். எனக்கு தெரியும் உன்னால எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மாமாவே உனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறேன். ஜங்கு தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு இப்படியே படுத்துக்கிட்டுரு. நான் போய் மாமா டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு அவர் உங்களை அங்கேயே படுக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வராரு. லைக் வந்து ஸ்கூல்லேருந்து லைக் பின் கேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து எகிரி குதிச்சு வெளியில் போய் லைக் பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அங்கே போய் கடையில் கேட்டால் எதுக்கு பெயின் கில்லர் அப்படின்லாம் கேட்பாங்கள்ல. அது ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து அவர் வந்து டேப்லெட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ உங்ககிட்ட தான் அந்த டேப்லெட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறாரு. சாப்பிட்றி. எப்படி சாப்பிடுறது? என்னால் எழுந்திரிச்சு கூட உட்கார முடியல. அச்சோ பொண்டாட்டி. அப்படியே அவர் வந்து உங்களை பிடிச்சி அவரோட அப்படியே சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்படியே நீங்கள் செவுத்துல அப்படியே லீன் ஆகிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு. நீங்களும் வந்து அந்த பெயின் கில்லர் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப கோமா தான் வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்க. சரிடி சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவ்வளோதானே, விட்டு. எதுடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு? என்னை எப்படி பண்ண தெரியுமா? ஏய் இப்போ என்னடி அதுக்கு? லவ் பண்ண பொண்ணு கூட பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. நீ தாண்டா லவ் பண்ணுற. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னனா? ஓ, நீ லவ் பண்ணலன்ட்டு வேற சொல்லுவியோ? சொல்றி பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். அப்படியே ஜம்பு பக்கத்தில் வராரு. தள்ளி போ. சொல்லுடி. அதான் லவ் பண்ணலான்ட்டு சொல்லு பார்க்கலாம். என் கண்ணை பார்த்து சொல்லுடி பார்க்கலாம். நீங்கள் அப்படியே சொல்ல வரீங்க, டக்குன்னு வந்து ஜங்கு உங்களை ரஃபா வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து அந்த கிஸ் என்ன ஆகுது அப்படின்னா அது டீப்பாக போகுது. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக தான் நடிச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் அது போக 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 ரொம்ப வீக்காக வந்து நீங்கள் அவனோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. அப்படியே போக 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 நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஷர்ட் அப்படியே grip பண்ணுறீங்க. ஜம்புக்கு உங்களோட பேக் ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே சைடாக கொஞ்சம் திருப்பி அந்த ரொம்ப வந்து அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக வந்து போகுது. அவர் அப்படியே உங்களை அவரோட லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸு பிரேக் ஆகுது. 2 பேருமே டீப் பிரெத் எடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட ஃபோர் ஹெட்டும் உங்களோட ஃபோர் ஹெட்டும் கனெக்டடாக இருக்குது. பொண்டாட்டி கோச்சிக்காதடி. ஒரு கோவத்தில் தாண்டி அப்படி பண்ணிட்டேன் சரியா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சாரிடி. ஃபோர் ஹெட்ல அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. கோவப்படாத சரியா? போடா. எனக்கு தாண்டா வலிக்குது. எப்படி வலிக்குது தெரியுமா? உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏய் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல, அது வர இல்லாமல் நீ குழந்த மாதிரி இருக்க. அப்புறம் இப்படி தாண்டி வலிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தான் வலிக்கும். அப்புறம் அகெயின் பண்ண இந்த மாதிரிலாம் வலிக்கவே வலிக்காதடி. செம்ம ப்ளஷராக இருக்கும். அப்போ நீ நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்க போல, அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக பேசுகிற. ஏச்சே, இந்த மாதிரிலாம் நான் யார் கூடயும் பண்ணது கிடையாது. எவ்வளோ கூடயும் வந்து நான் என் நிழல் கூட பட்டது கிடையாதுடி. நான் அப்படி பண்ணுறேன்னா அது உன் கூட மட்டும்தான். கடைசி வரைக்கும் உன் கூட மட்டும்தான் பண்ணுவேன். வேற எவ்வளோ கூடயும் கெட்டவே கிடையாது. இப்படியே தான் ஃபியூ டேஸும் போகுது. டெய்லியும் ஜங்குக் வந்து
லைக் நீங்கள் சைக்கிளில் வரும்போது அவர் அப்படியே உங்கள் பின்னாடி வருவார், நீங்கள் வீட்டுக்கு போகும்போதும் இப்படியே தான் அவர் உங்கள் பின்னாடியே வருவார். லன்ச் டைம்னு வந்துருச்சுன்னா உங்கள் கூட உட்காந்து தான் அவர் வந்து சாப்பிட்றது, அப்படியே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறது. உங்களுக்கு செம்ம காண்டாகும், கோவமாக இருக்கும், எவ்வளவோ திட்டுவீங்க. ஆனால் ஜங்குக் எதையும் கண்டுக்க வரதே கிடையாது. அண்ட் அதே மாதிரி தான் டியூஷன் டைம்லேயும் வந்து உங்கள் வீட்டுக்கு தானே ஒரு டியூஷனுக்கு வராரு. அப்போ கூட சான்ஸ் கிடைக்கும்போது உங்கள் இடுப்பு கிள்றது, இல்லை வந்து உங்கள் அக்கா வந்து உள்ளார இருக்கும்போது உங்கள் சீக்ஸை கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பாரு. அவர் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மிரட்டி வச்சுருந்துருப்பார். எவனாவது வாயை திறந்து மிஸ்ஸிக்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சதுனால யாரும் வாயவே திறக்கவே மாட்டாங்க. அவர் வந்து சான்ஸ் எல்லாம் கிடச்சிச்சின்னா ஸோ வீட்டில் வந்து வெளியிலலாம் வந்து டியூஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வேணும் அப்படின்னா உள்ளார போய் வீட்டுக்குள்ளார போய் குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் டியூஷனுக்கு வராமல் இருக்கும்போதெல்லாம் அவர் வந்து அதை சாக்காக யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளார வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்போ வந்து உங்ககிட்ட வந்து பிடிச்சி செம்மையாக ரஃபாக கிஸ் எல்லாம் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே வந்து போயிருந்திருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் இங்கே எல்லாருமே வந்து நீங்கள் ஜங்குக்கு அண்ட் அதுக்கப்புறமா அங்கே டியூஷனில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து உங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பாருங்கடா, இன்னும் ஒரு 3 டேஸ் கழித்து என்னோடய மேரேஜு, இங்கே எல்லாருமே வந்துடணும் சரியா அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. நைட்டு ரிசப்ஷனு அண்ட் மார்னிங் மேரேஜ் எல்லாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து சரிக்கா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே டியூஷன் போகுது. ஜங்குக்கா ஸோ என் பொண்டாட்டி அழகா பார்க்க போகிறேன்னா அப்போது மண்டபத்திலே வச்சு மஜா பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஜங்குக்கு ஒரு பிளானே போட்டார். அதே மாதிரி தான் வந்து அன்றைக்கி ரிசப்ஷன் டே டைம் ஸ்கிப் ஆகுது. ரிசப்ஷன் டே நீங்கள் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் ரெடியாக ஆனதுக்கப்புறமா உங்கள் அம்மாவை உங்களை இழுத்துட்டு போய் நிறைய வேலை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால் அங்கே இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை உங்கள் அம்மா சொல்கிறக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியோ டயாங்கையும் கூட்டிகிட்டு தான் வந்திருப்பார். ஜிமினா, பரவாயில்ல மச்சான், நீ மட்டும் போகாமல் எங்களையும் சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கு பார்த்தியா, இங்கே இருக்கிற ஃபிகருக்கு யாராவது நமக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும்டா, அல்பம் அலையாதடா அப்படின்னு டயாங்கு. டேய் நீங்கள் மூட்டுங்கடா, நானே என் பொண்டாட்டி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன், போங்கடா அந்த பக்கம். சங்கு கடாய்ஸ் அப்படியே உங்களை தெரியுது, எங்கடி இருக்கேன் என் பொண்டாட்டி, எங்கடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் நீங்கள் வந்து உங்களோட அக்கா ரூமுக்கு வந்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பியிருப்பாங்க. ஸோ மணமகள் ரூம் இருக்குது, ஸோ அங்கே தான் போகிறீங்க. பார்த்துட்டேன்டி, வாங்கடா. இந்த மாதிரி டேய் நீ போக வேண்டியதாண்டா, இதுக்கிட்ட எங்களை கூப்பிடுற, டேய் வாங்கடா, மணப்பொண்ணு அறைக்கு போகிறோம், வாங்கடா. அங்கே என்ன என் பொண்டாடி மட்டுமா இருப்பா, அவள் அக்கா வந்து இருப்பா, வாங்கடா அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து ஜங்குக் வந்து அப்படியே உள்ளார போய் நாக் பண்ணுறாரு. நீங்கள் தான் வந்து போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் ஏடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி விங்க் பண்ணுறாரு. உங்கள் அக்காவா? நிலா, யார் வந்திருக்கா? அக்கா அது அக்கா அப்படின்ற மாதிரி நான் தான் ஜங்குக்கு வந்திருக்கேன். ஜங்குக் உள்ளாரவா அப்படின்னு ஜங்குக்கு ஜிமின் டயாங்க எல்லாருமே உள்ளாருவாங்க. அக்கா செம்மையாக இருக்கீங்க. டேய் அவங்க உனக்கு அண்ணி இல்லைடா, எப்படி அக்கா ஆவாங்க, நீ மூடு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஜங்குக் இது அக்கா, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஜிமின், இது டயாங்கு. ஓ ஹலோ அக்கா, ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்ஸ். என்ன ஜங்குக் நீ மட்டும் வராமல் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட்டு வந்துட்டு போல், போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு போல். ஆமாம் அக்கா, வேறு என்ன பண்ணுறது அண்ணியாரே அப்படின்ற மாதிரி வாய் தவறி சொல்லிட்டாரு. எது அண்ணியா? அது சும்மா. ஆமாம், உங்களோட புருஷன் எனக்கு அண்ணன்னா அப்போது நீங்கள் எனக்கு அண்ணி தானே அண்ணியாரே? அவர் எப்படா உனக்கு அண்ணன் ஆனார்? ஏன் அண்ணன் ஆகக்கூடாதா? என்னை விட ஒரு பெரியவர் தானே, ஏன் அண்ணியாக இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களோ? சரி 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 போங்க, போய் வெளியில் உட்காருங்க சரியா? சரிக்கா. அக்கா அப்படியே உங்கள் தங்கச்சியும் கூப்பிட்டு போகிறான். அவ எதுக்குடா? என்னக்கா ஒரே ஸ்கூலு, என்னோட ஜூனியர் அவ, ஏன் என் கூடலாம் இருக்கக்கூடாதா? நான் இதை அவளை கடிச்சு தின்றுவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு நிறைய வேலை இருக்குடா, நீங்கள் போங்க
சரி சரி, டே வாடா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை இதுக்கு மேலே இழுத்து அவங்களுக்கே டவுட் வந்துடும் போல, வாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இழுத்துட்டு போயிட்டாரு. வெளியில போயிட்டதுக்கப்புறமா டீ விட்டா நீயே காட்டி கொடுத்துருவ போல, என்னடா பண்ணிட்டு இருக்க மச்சான்? டேய் இப்போ என்னடா அதுக்கு? டேய் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா, கம்முன்னு இருடா. உன் லைஃப் லவ் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றி முடிஞ்சிடும் போல, கொஞ்சம் அடக்கி வாசி சரியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. இப்போ அப்படியே வந்து அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் அவங்க உட்காந்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரமாக கழித்து நீங்கள் உங்கள் அக்காவை கூப்பிட்டு வரீங்க. ஸோ ஸ்டேஜில் தான் நீங்களும் நின்றுட்டீங்க உங்கள் அக்காவுக்கு பக்கத்தில். ஸோ வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ வந்து இது பண்ணுறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஜங்கோட ஐஸு உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னை பாரு பாரு, ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு போய் இன்ச்சாக ரசிக்கிறாரு. எப்படியாவது நீங்கள் தனியாக வந்துட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, ரூமில் வந்து பாட்டில் இருக்கும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்லியிருந்திருப்பாங்க. சரி சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து போகிறீங்க. இது தாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அதே மாதிரி டே மச்சான் இருங்கடா நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ வந்து மணமகள் ரூமில் யாருமே இல்லை. நீங்கள் தான் சரி தண்ணி பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுக்கலான்ட்டு வந்து உள்ளார வந்திருப்பீங்க. தேடிட்டு இருக்கும்போது யாரோ டோரை வந்து உள்ளார வந்து க்ளோஸ் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு. ஜங்குக் எது மாமா, நீங்கள் முதல்ல வெளியில் போ, யாராவது பார்த்தா என்ன ஆகுது, பெரிய பிரச்சனை வரும் மாமா, வெளியில் போமாமா. பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, ஒரே ஒரு கிஸ் கொடுறி, நல்லா முடியலடி. இதை பாரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, வெளியில போய் யாராவது பார்த்தா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிருமாமா, வெளியில போமாமா. பொண்டாட்டி ஒரு கிஸ் தான், ஒரே ஒரு கிஸ் தாண்டி, இந்த ஒரு கிஸ் எல்லாம் இங்க வேண்டாம், நம்மளோட ஒரு கிஸ் எங்க போய் நிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா போயிரு. அப்படியே அவர் உங்க பக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு, நீங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இதை பாரு மாமா ப்ளீஸ், வேண்டாம் சொன்னா கேளு மாமா. பொண்டாட்டி ஒரு கிஸ் தாண்டி, ஒரே ஒரு கிஸ், அதை தவிர வேறு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். வேண்டாம் வேண்டாம் மாமா ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ்ஸு. அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. அவங்களோட 2 ஹேண்டுமே இப்போ ஜங்கு கூட ஷோல்டர்ஸில் தான் இருக்கு. ஒரு கிஸ், ஒரே ஒரு கிஸ், சின்னதா. வேண்டாம். நீங்கள் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க, போதும் இதுக்கு மேலே வேண்டாம். கொஞ்சம் நேரம்டி அப்படின்னு அவர் இன்னமும் பக்கத்தில் வராரு. லைக் வந்து நீங்கள் வச்சு அவங்க கூட லிப்ஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு. போதும் மாமா. லைக் உங்களோட ஹேண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம்டி மாமா, போச்சு வேண்டாம் மாமா, விட்டு மாமா. கொஞ்சம் நேரம்டி, ஒரு கிஸ் தாண்டி, ஒரு கிஸ் ஆயிடுச்சு, முதல்ல நான் விடு மாமா. என் அக்கா வர தண்ணி கேட்டா, யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமாமா, விட்டு மாமா. சரிடி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமே, அதெல்லாம் ஒன்று வேண்டாம் தள்ள. ஒரு ஃபோட்டோ தானடி, இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அவரோட ஃபோனை எடுத்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபீஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறீங்க. லைக் வந்து அங்கே மிரர் இருக்குல்ல, ஸோ அங்கே மிரர் முன்னாடி லைக் டைமரை வச்சு 2 பேருமே வந்து க்ளோஸாக நின்று லைக் வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ஸில் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி அவர் உங்கள் ஹெப்பை ஹோல்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய போஸ் லைக் வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி, லைக் அப்படியே வந்து டக்குன்னு உங்கள் அந்த டைமை கரெக்டாக வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது உங்கள் லிப்ஸில் கிளிக் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஜங்குக் என்னடி இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ ஒன்றும் தேவையில்ல, முதல்ல அதை டெலிட் பண்ணு. இதெல்லாம் பொக்கிஷன்டி, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. போச்சு போச்சு போச்சு, நல்லா மாட்டணும். வாயை மூடிட்டு இருடி, நீ போய் துற, நான் இங்கே ஒழிஞ்சுக்கிறேன், நீ போய் துற அப்படின்ற மாதிரி அந்த டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ டேபிள் கடியில் தான் வந்து ஜங்குக் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது, ஸோ தெரியாத மாதிரி தான் அங்கே இருக்கும். அவர் போய் அங்கே ஒழிஞ்சிக்கிறாரு. நீங்கள் தான் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் உங்கள் அம்மா தான். அம்மா எவ்வளோ நேரம்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, கதவை மூடிக்கிட்டு
அது அம்மா, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இதான் ஆயிடுச்சு, அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தம்மா. சரி, உன் அக்கா அங்கே தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா, எவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்தம்மா, தண்ணி பாட்டில் கிடைக்கல. சரி, சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் வந்து பாரு, முடியெல்லாம் கொஞ்சம் களைஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு வந்து அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு நீங்களும் வந்து டோரெல்லாம் பூட்டி லாக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஜாக்கப் வெளில வராரு. என்ன பண்ணாட்டி, ட்ரெஸ்ஸை சரி பண்ண நான் அட்ஜஸ்ட் பண்ணட்டுமா? ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், நீ கம்முனு இருந்தாலே போதும் அம்மா. அப்படியே உங்கள் ஹேர்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இதை பாரு, நீ டக்குன்னெல்லாம் வெளியில் வர, நான் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா சரியா? சரிடி, எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி. அதுக்கப்புறம் நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. லைக் நீங்கள் போய் ஒரு 10 to 10 minutes கழிச்சு தான் வந்து ஜங்குக் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து லைக் அவர் டோரை ஓப்பன் பண்ணதுமே வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களோட அம்மா தான் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு பக்குன்னு ஆயிடுச்சா, ஐயோ அப்படின்ட்டு. தம்பி நீ ஹலோ ஆண்டி, என்ன என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் ஜங்குக், உங்கள் வீட்டுக்கு டியூஷனுக்கு வருவனே. ஆ, ஆமாம் ஆமாம். நீங்கள் இப்போ என்னப்பா பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்போ பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்தேன். ஓஹோ, சரி சரி. யூஸ் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேன் ஆண்டி. சரி சரிப்பா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜகுவும் போய்டுறாரு. சும்மா தப்பிச்சுட்டா சாமி, நல்ல வேலை அப்படின்னு மாதிரி ஜங்குக்கும் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. டேய், எவ்வளோ நேரம் தான்டா என்ன மேட்ரு பண்ணிட்டு இருந்தியா என்ன? நீ மூடு, நீ பண்ணாலும் பண்ணியிருப்படா அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு. டேய் அமைதியாக இருங்கடா, இங்கே உட்காந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சைலண்ட்டாக இருங்கடா. அப்படியே வந்து அந்த ரிசப்ஷனும் போகுது. நீங்களும் வந்து உங்கள் அக்கா கூடவே தான் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே வந்து மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணுறது, முடி பறந்து வந்தால் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அக்காவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து டைம் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்கள் அக்காவுக்கு பக்கத்தில் தான் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துப்பாரு. உங்களுக்கு ஷாக்கு, லைக் சாப்பிட உட்காருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் ஜங்கு உட்காந்துட்டு அவருக்கு ஷாக்கு. என்ன இங்கே பண்ணுறான் ஜங்கு, என்ன பண்ணுறான், எந்திரிச்சு போடா. ஏய் சும்மா ரீ ஜங்கு, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஜங்கு, யாரோ சந்தேகப்பட்டு போங்க, எந்திரிச்சு போடா. ஏய், நீ இப்படி கொசு கொசுன்னு பேசினா தானடி சந்தேகப்படுவாங்க, அப்படின்ட்டு உட்காந்துடுறீ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோட்டோலாம் எடுப்பாங்களா, அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் அப்படியே வரிசையாக போவாங்களா. ஜங்குக்கும் அப்படியே வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வந்து உங்கள் இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்றது. அந்த இடத்துலையும் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து உங்களோட அக்கா, அவரோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு, அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஜங்குக்கு, அப்போ ஜிமினு டயாங்கு, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. உங்களுக்கா பக்கு பக்குன்னு இருக்க ஜங்கு, என்ன பண்ணிவிடுற, சும்மா ரம்மி சும்மா ரீ, கண்டுக்காத மாதிரி இரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உங்கள் இலையில இருந்து அவர் எடுத்து சாப்பிட்றாரு. அப்புறம் அவரோட இலையில இருக்கிறத உங்களுக்கு வைக்கிறாரு. மூடி மாட்டிக்கிட்டா ஒரு அவ்வளோ தானடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்குது. நான் அதுக்கப்புறமா உங்கள் அக்காவும் அவங்களும் அவரோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட உலகத்தில் இருந்து இருக்காங்க. லைக் வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு ஃபீட் பண்ணுறது, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து போகும் இல்லையா. ஸோ அங்கே அந்த மாதிரி வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு இப்படியா இப்போண்டாட்டி என்னடா அப்படின்ற மாதிரி நீங்களும் திரும்புறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு, அப்படியே புறை ஏறுது. மெதுவா மெதுவாடி மெதுவா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தலையில தட்டி விட்டு, ஏன்டா இப்படி என்ன பயமுறுத்துற, மாட்டி போலடா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படியே இருமிக்கிட்டு அப்படி தண்ணி குடிக்கிறீங்க. அப்படியே சைடில் முறைச்சி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே விங்க் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஐயோ, ஏன் இவ்வளோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அப்படியே வந்து அப்படியே வந்து சாப்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நீங்களும் கீழே வந்துடுறீங்க. ஜங்குக்கும் வந்து உங்கள் அக்கா கிட்ட பாயனே பாயண்ணா, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஒழுங்கா நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போ, இங்கே வந்துக்கிட்டு இருக்காத. என்ன நீ உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வரலான்னு இப்படி வராதன்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு, டேய் நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு, மறந்துடாத சரியா? ஸ்கூலுக்கு போற வழிய பாரு என்ன. அதான் இங்க ரிசப்ஷனுக்கு வந்துட்டல, அதே போதும். கல்யாணத்துக்கெல்லாம் நீ வர வேண்டிய தேவையில்ல, ஒழுங்கா ஸ்கூலோட படிப்பை பாரு. உடனே வந்து ஜங்குக்கா வந்து உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவர் தான் பார்க்குறாரு. பாருங்க அண்ணா, உங்களோட கல்யாணத்துக்கு அண்ணி என்ன வரக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. ஜிம்மினு டேங்குட்டி, யார்ரா நீ, என்ன பர்ஃபார்மன்ஸ்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கா சிரிப்பாக வருது. வந்துட்டு போகட்டுமே என்ன இப்போ அப்படின்ற மாதிரி அவரு வந்து சொல்றாரு. உடனே வந்து உங்க அக்கா முறைச்சு பாக்குறாங்க அவரை. உடனே ஒரு இதை பாரு தம்பி, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸ்கூலு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டல, அது போதும். நீ கல்யாணத்துக்குலாம் வர வேண்டாம், ஸ்கூலுக்கு போ போ. பாரு இப்போவே லேட் ஆயிடுச்சு, இப்போ போய் நீ வீட்டுக்கு போய் தூங்கினாதான் காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நல்லா மிரட்டி பயமுறுத்தி வச்சிருக்கீங்க எங்க அண்ணனை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீ. வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு ஜாங்குக்கு ஜிமின் டயங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப தான் வாய் நீளுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முணுமுணுத்துட்டு ஜாங்குக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அக்காவா ரொம்ப தான் வாய் பேசுகிறாங்க. விட்டுரு, சின்ன பையன் தானே. சின்ன பையனை பார்த்தீங்களா என்னம்மா ஆக்டிங் கொடுக்குறான், ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சரி விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் தானே, கல்யாணத்துக்கு தானே அவன் வரலான்னு சொல்கிறான், அவன் டீச்சரோட கல்யாணத்துக்கு தானே அவன் வரணும்னு சொல்கிறான், அதில் என்ன இருக்குது? ஒன்றும் தேவையில்லை. என்ன அவங்கள்ட்ட வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ தாயே என்னை விட்டுருமா, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. மேரேஜும் நல்லபடியாக நடக்குது ஜங்குக். பட் ஆனால் மேரேஜுக்கு வரல. நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஜங்குக் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜங்குக் வரல. உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் வந்து, பட் ஆனால் அங்கே வேலை எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து அப்படியே வந்து உங்கள் அக்காவோட மேரேஜும் வந்து முடியுது. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும் எனக்கு. ஓகேவாடா? அப்போ ப்ளீஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் இஸ் அ மஸ்ட்டு.